மேடம் வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். வேலையா இருக்கீங்களா சார்? ஃப்ரீயா இருக்கேன், எந்த வேலையும் இல்லாம வெட்டியா உட்காந்துருக்கேன். சொல்லுங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க நீங்க? சும்மா சொல்றேன். ஒண்ணும் இல்ல சார், நான் என்னோட வாய்ஸையே நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு பார்த்தா சார், அந்த வாய்ஸ் வந்துட்டு அப்படியே பிளாட்டாவே தான் சார் இருக்குது. அதுல ஒரு ஹஸ்கினஸ், ஒரு ஸ்வீட்னஸே இல்ல சார். அப்படியே ம். கேட்கும் போது எனக்கே பார்த்தா அப்படியே இருக்குது சார். அதை என்ன சார் பண்றது? இப்ப நான் வந்துட்டு அந்த ஹஸ்கினஸ் இதெல்லாம் கொடுத்தாக்கா அது வந்து ஒரு நேச்சுரலா இல்லாம ஒரு இல்ல ஆர்டிபிஷியலா இருக்கு சார். இல்ல இல்ல ஆமா சார். அது இதோட விட்டுருங்க. இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி நீங்க கேட்க கூடாது. சரி சார். அப்புறம் எப்படி சார் என்னோட தப்பு? இப்ப நான் நார்மலா இப்ப பேசும்போது நான் நினைச்சுக்கிறேன் நான் நல்லா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுப்புறதான் ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் நம்மளோடத கேட்டு பார்ப்போமேன்னுட்டு கேட்டு பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல, அப்படியே இல்ல அப்படி பண்ணக்கூடாது. நீங்க அப்படி ரெகுலரா அதே யோசிக்க கூடாது, அதே முயற்சி பண்ணக்கூடாது, அதுவே அதிகமா பண்ணக்கூடாது. நான் சொல்றதை மட்டும் தயவு செய்து கேளுங்க. கேக்குறேன் சார். ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு செகண்ட்ல உங்களை நீங்க முடிவு பண்ணுங்க. இது உடைச்சாவனு நம்ம உடைச்சிட்டு கொண்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு ஏய் அப்படின்னு கத்தி பேசுங்க. நான் சொல்றது புரியுதா? புரியுது. ஏன் என்னால மட்டும் முடியுது? நான் தான் மனுஷன், நீங்க என்ன மனுஷன் இல்லையா? கண்டிப்பா சார். இப்ப எப்படி நான் கத்துறேன்? என் குடும்பத்துலதான் நான் இருக்கேன். பக்கத்து வீடு எத்த வீடு எல்லாம் என்ன ஒரு பெரிய மனுஷன் இந்த ஊர்ல நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் திடீர்னு வீட்டுக்குள்ள கத்துறான்னு அவங்களுக்கு தெரியும். இது நான் வந்து ப்ரொஃபஷனலா நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இதை தாண்டி முக்கியமான விஷயம், என்கிட்ட கூச்சம், வெக்கம், மானம், மரியாதை இந்த விஷயத்துல எனக்கு கிடையாது. முக்கியமான விஷயம், எனக்கு கூச்சம், வெக்கம், பயம், தயக்கம் இது எதுவுமே கிடையாது. எதுக்கு நான் கூச்சப்பட மாட்டேன், தயங்க மாட்டேன். அது வேணும் உங்களுக்குன்னு சொல்றேன். அது ஒரு செகண்ட்ல பண்ற விஷயம். அது நீங்க ஒரு நாள் முழுக்க பண்ணல, ஒரு வருஷம் முழுக்க பண்ணாலும் வராது. ஏன்னா அது ஒரு செகண்ட்ல நீங்க முடிவு பண்ற விஷயம். நம்மள நம்ம மாத்திக்கிறது. ஒரே ஒரு செகண்ட், அவ்வளவுதான். அந்த இந்த ஒரு செகண்டுக்கு இந்த 2 செகண்டுக்கு நடுவுல உங்க மானம், வெக்கம், சூடு, சொரணை எல்லாத்தையும் உதுத்துடணும். நீங்க உதுத்துட்டு நீங்க பண்ணா வந்துடும் உங்களுக்கு சப்ப மேட்ரு. யாரும் இந்த உலகத்துல உங்களுக்கு கூட வர போறது இல்ல. யாரும் உங்களை கிண்டல் பண்றவங்க, உங்களை நக்கல் பண்றவங்க யாரும் 10 பைசா உங்களுக்கு பிரயோஜனப்பட போறது இல்ல வாழ்க்கையில. அதெல்லாம் நல்லாவே தெரியுது சார். ஆனா அவங்க எல்லாம் உங்களை எதுவுமே பண்ண விடாம பாத்துக்குவாங்க. அதுக்கு பலியாட ஆணிகள் வைங்கல, நீங்க உங்களாலேயே காப்பாற்ற முடியாது. யாராலையும் நம்மளாலேயே முடியாத போது ஒண்ணுமே முடியாது சார். அப்புறம் அதுக்கு பலியாட ஆணிங்கன்னா, ஊர் உலகத்துக்கு பலியாட ஆணிங்கன்னா, உறவுக்காரங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏத்துட்டுக்காரங்களும் நினைப்பாங்களோ அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்க. ஏதாவது ஒண்ணு இதுல ஏதாவது ஒண்ணு யோசிச்சாலும் உங்களை உங்களாலேயே காப்பாற்ற முடியாது. புரியுதா? இந்த ஊர் உலகத்தை உங்க வெக்கமான சூடு சொரணை நீங்க எந்த அளவுக்கு தூக்கி போடுறீங்களோ இந்த விஷயத்துல, அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியின் உச்சத்தை தொடுவீங்க நீங்க. சரி சார், புரியுது சார். இதுல ஒரு துளி நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாம நீங்க உங்க கூட வச்சிருந்தாலும் உங்களை அது உருப்பட விடாது. இதுக்கு நீங்க காலையில இருந்து கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி அழுது உட்கார்ந்து வரலைன்னு பண்ணி அதெல்லாம் பண்ணி எல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் அது எதுவுமே உங்களுக்கு பயன்படாது. கிளாஸ்ல எல்லாருக்கும் முன்னாடி வந்து கத்தி கூச்சல் போட்டு கலவரம் பண்ணி பண்ணுங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. கத்துறான ஒருத்தன் துபாயில அபுதாபில உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் கத்துறான ஒரு கேம்ப்ல ஒர்க் பண்றான். நானும் நினைச்சுதான் சார் பாப்பேன். ஏன்னா அவங்கன்னா எப்படி அங்க இருக்கிறாங்களோ, ஒரு ரூம்ல நிறைய பேர் கூட இருக்கலாம், எல்லாரும் கூட தான் இருக்கான். அவன் எல்லாரும் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான். யார பசங்க கிண்டல் பண்ணுவாங்க சார், நான் அதை பத்தி கவலைப்படல சார்னு சொல்லிட்டு இறங்கிட்டான். நாளைக்கு அவன் ஜெயிக்கும் போது அந்த உலகம் பார்க்கல அவனை. கண்டிப்பா கண்டிப்பா சார். அப்புறம் இல்ல சார், எனக்கும் அந்த ஒரு வெறி இருக்குது சார். அது வாழ்க்கையில நாம தப்பு பண்ணல. ஆமா சார். நமக்கோ நம்ம வாழ்க்கைக்கோ அல்லது மத்தவங்களுக்கோ மத்தவங்க வாழ்க்கைக்கோ இடையூறா நாம இல்ல. ஆமா சார். நாம வந்து சட்டத்துக்கு புறம்பாவோ, சமூகத்துக்கு புறம்பாவோ, குடும்பத்துக்கு புறம்பாவோ நம்ம இல்ல. ஆமா சார். அப்படிங்கும் போது நாம எது செஞ்சாலும் அது 100% நியாயம், தர்மம். அத முழுசா வெக்கமான சூடு சொரணம் இல்லாம, கூச்சம், வெக்கம், பயம், தயக்கம் இல்லாம அதை பண்ணுனா தான் உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க உதவியா இருப்பீங்க. இந்த உலகத்துல கடைசியா நமக்கு உதவுறது யாரு தெரியுமா? இந்த உலகத்தினுடைய முதல் உங்களுக்கு உதவுறவங்களும், நடுவுல உதவுறவங்களும், கடைசியில உதவுறவங்களும் நீங்க மட்டும்தான். வேற யார நீங்க நம்புனீங்கன்னாலும் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். சொல்றது புரியுதா? புரியுது சார். அதனால உங்க குரல் மட்டும் கிடையாது,
உங்க உணர்வுகள் மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கையும் பிளாட்டா தான் இருக்கும். புரியுதா? கண்டிப்பா சார். நீங்க உணர்ச்சி இருக்கிற ஒரு மனிதன் மரத்துக்கே உணர்ச்சி இருக்கு. ஒரு மரத்தோட கிளைய வெட்டுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100 மீட்டருக்கு அந்த மரத்தோட கிளைய வெட்டுறாங்கிறத அந்த மரம் தெரிவிக்கும், மற்ற மரங்களுக்கெல்லாம் தெரிவிக்கும். எப்படி சொல்லுங்க? தெரியலையே சார். அந்த மரத்தோட வாடை அடிக்கும், அந்த ஏரியா முழுக்க வாசம் வீசும். ஆமா சார். அதுதான் அதனுடைய மொழி, அதுதான் அதனுடைய உணர்ச்சி. எனக்கு பாதிப்பு, என்ன வெட்டுறாங்க. ஒரு புங்க மரத்தை வெட்டுங்க, 100 அடிக்கு புங்க மரம் வாடை அடிக்கும். அந்த வாடையை நீங்க அறிவுபூர்வமா, உணர்வு பூர்வமா, நீங்க மனப்பூர்வமா, ஆன்மபூர்வமா நீங்க அதை உணர்ந்தீங்கன்னா அந்த 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 வாசத்துல ஒரு உயிர்வலி தெரியும். ஆனா நம்ம புங்க மரம் வாசம் வருது, வேப்ப மரம் வாசம் வருது, மாமரத்தை வெட்டுறாங்க எங்கேயோ, மாமரம் வாசிக்குதுன்ட்டு கடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம எல்லா மரத்துக்கும் அந்த மரத்துக்கான ஒரு வாசத்தை வெட்டும் போது அது பரப்பிட்டு தான் சாவுது அந்த கிளை, அந்த மரம். ஏன்னா அது அதோட மொழி, அது அதோட உணர்ச்சி. அது எங்கேயோ மரம் வெட்டுறாங்க இப்ப இருக்கு, ஒரே வாசிக்குதுன்ட்டு கடந்து போறோம் நம்ம. கண்டிப்பா சார், நானுமே இவ்வளவு நாள் அப்படிதான் சார் போயிருக்கேன். புரியுதா? சோ ஒரு மரம் கூட தன்னுடைய உணர்ச்சிய வாசமா வெளிப்படுத்துது. பல வகையான 9 வகையான உணர்ச்சி இருக்குங்கிறாங்க மனிதர்களுக்கு. நாம ஒரு விஷயத்த பண்ணும்போது அது உணர்ச்சி பூர்வமா இல்லைன்னா அது அது கிடையாது, இல்லையா? அதனால வாழ்க்கையில சிரிக்கணுமா, மனசு, அறிவு, புத்தி, உங்க முட்டாள்தனம் எல்லாத்தையும் சேர்த்து சிரிங்க மொத்தமா. அழணுமா, அதே மாதிரி மொத்தமா அழுவுங்க. அழுதாலும் மொத்தமா அழுவுங்க, சிரிச்சாலும் மொத்தமா சிரிங்க, கவலைப்பட்டாலும் மொத்தமா கவலைப்படுங்க. அப்பதான் உங்களுக்கு விடை வரும், தீர்வு வரும். தீர்வு வரும்போது அதை முழுசா என்ஜாய் பண்ணுங்க, நியூட்ரலா இருங்க. நியூட்ரலைசேஷன், அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தன்மை. அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போனோமா, முழுசா ஃபர்ஸ்ட் கியர் போங்க. ஃபர்ஸ்ட் கியரும் செகண்ட் கியரையும் சேர்த்து போட்டீங்கன்னா எப்படி வண்டி மூவ் ஆகும், இல்லையா? அதனால எதை செஞ்சாலும் அதை முழுசா செய்யுங்க, இறங்கி செய்யுங்க. மான மரியாதை இல்லாம, சூடு சுரணை இல்லாம செய்யுங்க. புரியுதா? பண்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒண்ணு இல்ல, கொங்குதே வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, அதுவா? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெடிய நட்பின் மயிலியர் செரியை சரிமை கூந்தலின் அறியவும் புடவோ, நீ எறியும் பூவே இதுதான் அவது செய்யுள்ங்கிறதுக்கும் நீங்க பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன் உதாரணம். கண்டிப்பா சார். அப்படியே என்னமோ அந்த சின்ன பிள்ளைங்களை படிக்க சொன்னா அப்படி படிக்குங்க, அந்த மாதிரி இருந்துச்சு சார். இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, ஆமா சார், இதே மாதிரிதான் பெர்ஃபார்மன்ஸும் பண்றீங்க. அது தப்புங்கிற. வாழ்க்கையிலே உங்க வாழ்க்கையும் அப்படிதாங்க இருக்கு, உங்க வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்கும், நான் மாற்றம் கொண்டு வராத வரைக்கும். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நான் உங்களை என்கரேஜ் பண்ணலாம், நான் உங்களை ஒரு ஸ்டெப் தூக்கி விடலாம். நான் தூக்கி தோல்லே வச்சுக்கிட்டு போக முடியாது என்னால. உங்களுக்கு உயரத்தை காட்டலாம், பட் அந்த உயரத்து மேல ஏறி நீங்க தான் நிக்கணும், அதுல இருந்து நீங்க தான் டிராவல் பண்ணணும். சொல்ற புரியுதா? அதை நீங்க முழுசா உணர்ந்துங்க. இதுக்காக நீங்க காலையில இருந்து கவலைப்படாதீங்க, காலையில இருந்து முயற்சி பண்ணாதீங்க, காலையில இருந்து பயிற்சி பண்ணாதீங்க. பிராக்டிஸ் பண்றதுக்கு அவ்வளவு டைமிங் தேவையில்லைங்கிற வாழ்க்கையில எதுக்குமே சொல்றேன் பொதுவா. ஓகே சார், அதுக்காக தான் சார் நான் யோசிச்சு பார்த்துட்டு சார்கிட்டே அடிப்போம், அவங்களே என்னங்கிறத சொல்லட்டும், ஏன் நான் ஒரு இது ஃபார்முலா வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அதே மாதிரி சார், நம்ம நிறைய தடவை பேச பேச வாய்ஸ் அப்புறமே கேட்க கேட்க உள்ளதான் போகுதோ தவிர நம்ம நினைச்சது வெளியில வர மாட்டேங்குது. அது நீங்க சொல்றது கரெக்ட் தான், நம்ம திரும்ப 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 அதையே பண்ணக்கூடாது, வாய்ஸே மாறிடுது. இப்போ கண்ணுல நார்மலா நீங்க எங்க பார்த்தாலும் கண்ணுல ஒரு சின்ன புள்ளி ஒண்ணு தெரியும். அந்த புள்ளி எங்கேயோ நீங்க பாக்குற ஏரியாவில் எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியும். அந்த புள்ளிய நீங்க கண்ணுல பார்வை மூலம் அதை ஃபிக்ஸ் பண்ணணும்ட்டு ட்ரை பண்ணும்போது அது நவந்து போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவம் இருக்கா உங்களுக்கு? இருந்திருக்கா?
இருந்திருக்கு சார். அது என்னன்னா கண்ணுல இருக்கிற புள்ளி, அது கண்ணுல இருக்கிற ஒரு சின்ன அந்த அந்த அழுக்கு. அதை நீங்க அந்த கண்ணையும் சேர்த்து தள்ளும் போது அது தள்ளிட்டு தானே போகும், தள்ளி தள்ளி தானே போகும். அந்த மாதிரி மனசு வந்து பிடிபடாது, உங்களுக்கு பிக்ஸ் ஆகாது, டார்கெட் உங்களால பிக்ஸ் பண்ண முடியாது. அதை அகற்றி விடணும், அகற்றி விட்டு அதை தள்ளி வச்சிடணும், அதை வந்து தூக்கி வெளியில வச்சிடணும். அதை சரி சரி சார். அதுக்கு 1 செகண்ட் போதும் மேடம். கண்டிப்பா சார். நீங்க முடிவெடுக்கிறதுக்கு 1 செகண்ட் போதுங்க. ஆமா சார், அவ்வளவுதான் சார். அந்த முடிவை அமல்படுத்துறதுக்கும் 1 செகண்ட் போதும். புரியுதா? ஓகே சார். ஆனா முடிவெடுக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் டைம் எடுக்கும். அது தப்பு கிடையாது. அதத்தான் எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இருக்குங்கிறார். நீங்க எவ்வளவு வேணாலும் திங்க் பண்ணுங்க, 1 செகண்ட்ல முடிவெடுங்க. முடிவெடுத்துட்டா உயிரே போனாலும் சரி அந்த முடிவை மாத்தாதீங்கிறார். புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். அவ்வளவுதான் நீங்க எடுத்த முடிவு இது. ஆமா சார். இது 1 செகண்ட்ல எடுத்த முடிவு தான். ஆமா, 1 செகண்ட்ல எடுத்த முடிவு இல்ல, பல நாள் காத்திருந்து பல நாள் யோசிச்சு எடுத்த முடிவு. அது சரியாத்தான் இருக்கும், அதை நம்புங்க நீங்க. அது எந்த வகையிலையும் எந்த வகையிலையும் அது தப்பாகாது. புரியுதா? நான் அனுபவத்துல இருந்து சொல்றேன், தைரியமா சொல்றேன். நான் சொல்றத 100% கண்ணை மூடிட்டு நம்புங்க.